ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். ஒரு கட்சியின் தலைவர் செயல்பாடு கட்சியோட தலைவரோட செயல்பாடு தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்க என்ன காரணம்? நீங்கள் கேட்குறது வந்து தவகா கட்சியை பற்றி கேட்குறீங்க. விஜய் ஒரு கட்சின்னா ஒரு கட்சியோட தலைவர் தான் வந்து அந்த கட்சிக்காக முழு பொறுப்பேற்று கட்சிக்காக அது எது சொல்லுவாங்கல்ல, ராத்திரி பகல் கண்ணு மூடிக்காமல் வேலை செஞ்சு பார்த்த வரலாறுலாம் இங்கே இருக்குது. ஒரு அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், ஒரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும், ஒரு கர்ம வீரர் காமராஜராக இருக்கட்டும், ஐயா கலைஞராக இருக்கட்டும், அம்மையா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், பல அரசியல் கட்சி தலைவர் சொல்லலாம். ஏன் குட்டி குட்டி கட்சிகளை கூட சொல்லலாம். அவங்களாம் வந்து அவங்க கட்சிக்கோட வளர்ச்சிக்காக ராத்திரி பகல் பாராமல் உழைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து வரலாறு இருக்குது. ஆனால் இங்கே வந்து டைம் பாஸுக்கு மட்டுமே கட்சி நடத்திட்டு இருக்கிற ஒரே கட்சி எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மீட்டிங் போடும்போது அவரை பற்றி செய்தி வருது. அந்த மீட்டிங் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு ஒரு செய்திக்குதா யாராச்சும் காட்ட சொல்லுங்கள். ஒரு அந்த கட்சிக்காகவோ இல்லை தமிழக மக்களுக்காகவோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு யாராவது ஒரு செய்தி காட்டுங்க. ஒன்றும் கிடையாது. மாநாடுக்கு முன்னாடி ஒரு மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடுவானுங்க. நியூஸை போடுறதுலேருந்து வீடியோ போடுறதுலேருந்து விண்ணை புரட்ட போகிறார், புரட்சி பண்ண போகிறார், இது பண்ண போகிறார், அது பண்ண போகிறாருன்னு வாங்க. அங்கே வந்து கட்டின படத்துலேருந்து ஒரு 4 டைலாக்கை பேசிட்டு போயிடுவார் அவர். அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் ஒரு உருப்படியான ஒரு ஆக்கப்பூர்வமான தமிழக மக்களுடைய டாண்டா பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு ஒரு பாயிண்ட் காட்டுங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த மாநாடு முடிஞ்ச அத்த செகண்ட்லேருந்து அவரே இருக்க மாட்டார். அவரே எங்கே போனாலும் தெரியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எங்கேயாச்சும் கட்சி தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சியோடைய மேம்பாட்டுக்கும் ஒரு தமிழக மக்களுடைய மேம்பாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் வேலை செய்வாங்களா? இல்லை நீ டைம் கொடு, நான் அந்த டைம் வந்து பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது இந்த கட்சியோடைய வளர்ச்சியும். அந்த கட்சியுமே அப்படி தான் இங்கே உண்மையை சொல்ல போனால் அந்த அளவுக்கு இருந்தால் இது தமிழக வெற்றி கழகம்னு சொல்லக்கூடாது சார். என்ன சொல்லணும்னா இது தமிழக டைம் பாஸ் கழகம்னா போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் தமிழ்நாட்டில் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் உருப்படியான ஒரு செய்தி நடந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த வலிமை படம் நினைக்கிறேன், இந்த புகழ் அண்ணன் வந்து பேசுவார், பேர் நடன சக்ஸஸ் பாலு அப்படின்வார். ஏன் சக்ஸஸ் இல்லை, சாதாரண பாலுன்னு கூப்பிட்றத விட சக்ஸஸ் பாலுன்னு கூப்பிட்டா ஒரு வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகணும். அஜித் அப்படின்னு வரல, அந்த மாதிரி கதை தான் இது. எங்கேயாச்சும் எவனாச்சும் இங்கே தமிழக வெற்றின்னு யாரும் பேர் வச்சுருக்காங்களா? பற்றியா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடுறாங்களே இவங்களெல்லாம் வந்து. நான் அதை சொல்கிறேன், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, போட்டி போடுறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஆடுறாங்களே. இது மாதிரி இந்த மாதிரி தற்கொலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டோட வளர்ச்சி பதை எங்கே போகணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க கொஞ்சமாச்சு. இப்போ அவர் வந்து சுற்றுப்பயணம் போகிறாரு, அதுக்காக பல கோடி ரூபா செலவு செய்து ஏர் பஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இவர் போவார் சார். அந்த பஸ்ஸுக்கு கூட பார்த்தேன் சார். அந்த பஸ்ஸுக்கு கீழே கூட யார் அந்த என்ன படம் சார், கந்தசாமி படத்தில் அந்த என் பேர் மீனாகுமை பாட்டை போட்டு வித் திரிஷா இந்த பஸ்ன்னு மாதிரி போட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கானு உட்காந்துக்கிட்டு. அது ஓகே, அது சமூக வலைதளம் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பான். நான் கேட்குறேன், இந்த 5 கோடி ரூபாய் பஸ்ஸு கொடுத்து ஏன் இன்னைக்கு சாதாரண வேனில் போனால் அவங்க யாரும் மக்கள் சந்திக்க போகிறது இல்லையா? நான் தெரியாமல் ஏன் சார் அப்போ இப்போ முதலமைச்சரே வந்து சாதாரண காரில் தான் சார் போயிட்டு இருக்காங்கல்ல. என்ன கார் சார், டொயோட்டாவும் இன்னோவா தான் சார் போயிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி தமிழகத்தில் எந்த முதலமைச்சர் வந்தால் கூட அவங்களே சாதாரண காரில் தான் போயிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இது அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த எதுக்கு இந்த பில்டப் அப்படின்னுவாங்கல்ல. நம்ம அந்த இது சொல்லுவாங்க, நீ வாங்குற 5-10க்கு ஏன் இந்த பில்டப்னு வரல கவர்மெண்ட், அந்த மாதிரி தான் இது இவங்க கதையெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி அதான் சொல்கிறேன் சார், வந்து ஒரு கவர்ச்சி சார். எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. அதாவது வந்து இப்போ ஒரு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் ஷோ, இந்த டான்ஸ் ஷோ, இந்த பாட்டு ஷோ இதெல்லாம் இருக்கும். அவன் பாடுறவன் டான்ஸ் ஆடணும் மொக்கையாக இருப்பான். ஆனால் அந்த அட்மாஸ்பியரை பாருங்களா சூப்பராக இருக்கும் பார்க்கறது. ஒரு டிவியில் நான் கூட செம்பத்தில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன், ஒரு சிங்கர் அவன் பாட்டு பாடுற மகா கேவலமாக அவன் பாடுறது. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் அட்மாஸ்பியர்லாம் பார்க்கறது சூப்பராக இருக்குது. அதுதான் ஒரு கவர்ச்சின்றது. அந்த கவர்ச்சி தான் வந்து இவங்க காட்டிகிட்டு இருக்காங்க தவிர வேறு ஒரு உருப்படியான விஷயமும் கிடையாது. நம்ம அந்த கவன் படம் நினைக்கிறேன், அந்த விஜய் சேதுபதியோட கவன் படத்தில் வந்து ஒரு டான்ஸ் ஷோ நடக்கும். அப்போ வந்து ஒரு அம்மையார் வந்து பேசுவாங்க, அந்த மேனேஜிங் டைரக்டர்கிட்ட பேசுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் இவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அதை பார்க்குறீங்க, அவங்க போட்டிருக்க காஸ்டியூமை பாருங்கள், அவங்க போட்டிருக்க லிப்டிக்கை பாருங்கள், அவங்க போட்டிருக்க மேக்கப்பை பாருங்கள் அப்படின்வாங்க. அதுக்கு டான்ஸு கேவலமாக ஆடும். ஆனால் அந்த அட்மாஸ்பியர் பார்க்கறது சூப்பராக இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இவர் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கவர்ச்சியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அப்பப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இதனால ஒன்றும் நடக்க போகுது. நீ 5 கோடி ரூபாய் பஸ் வாங்கினாலும் சரி, 10 கோடி ரூபாய் பஸ் வாங்கினாலும் சரி, இங்கே ஒன்றும் ஒரு சேஞ்சாக வரப்போதில் ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. சமீபத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகர் கிரகப்பிரவேசம் பண்ணார் சார். சொந்த அப்பா ஒரே பிள்ளை. அவர் வீட்டுக்கு போய் அவரை பார்த்து ஆசீர்வாதம் கூட வாங்காமல் இவர் வந்து ஒவ்வொரு வீட்டு தாய் மாமன்கிறாரு.
அந்த சொல்லுக்கும் அதுக்கும் என்ன சார்? அர்த்தம்? அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல சார், நான் பண்ற தப்பு தானே மேடையில் பேசுறது ஒரு தைரியம் வேணி அப்படின்னுவாங்கல்ல, அந்த கதை தான் இது. உண்மையாக சொல்ல போனா இவர் தான் வந்து தமிழ்நாட்டு சொல்லினா, ஆனால் இவரே பண்ணியிருக்க மாட்டார். இந்த சத்யராஜன் தான் சொல்லுவார், நீங்க அண்ணன் ரூல்ஸ் தான் போடுவார், ஆனால் அவர் ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு வரல. அந்த மாதிரி கதை தான் இவர் உட்காந்துட்டு அங்கிள்ன்ற ஒரு முதலமைச்சருக்கு எப்படி பேசுகிற ஒரு நாகரிகம் கூட தெரியல. அங்கிள் இப்படி இருக்கீங்களா, அங்கிள்ன்றாரு உட்காந்துக்கிட்டு. இதில் அப்புறம் இவர் ஸ்டேஜில் பேசுறதே மொத்தம் தான் அங்கிள் தான், வேற ஒன்றும் தெரியாது இவர் உட்காந்துக்கிட்டு. அது மாதிரி சொந்த ஒரு அப்பா வந்து வீடுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண, சார் நீங்கள் 1000 விருப்பம் இருக்கோ, நீங்கள் ட்ராமா பண்ணுறீங்க, என்ன வேணா நினச்சிட்டு போங்க. ஒரு சொந்த விஷயன்றது வேற, நீங்கள் அரசியல் விஷயத்து வேற. சார் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க சார், அப்பவும் பிள்ளைக்கு ஆகாத அரசியல்வாதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, குடும்ப அரசியல் சண்டையில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சமீபத்தில் ஏன் நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக வந்து வீட்டு விசேஷம்லாம் போக விட்டுறாங்களா? கிடையாது. இல்லை அது நீங்கள் அவங்க வெளிப்படையாக நடந்துட்டு இருக்காங்க, நீ உள்ளுக்குள்ளே உள்ளடி வேலை பார்க்குறீங்க தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சொந்த அப்பா ஒரு சார் இருக்கிறது, அது வெறும் குடும்ப நிகழ்ச்சி தான். குடும்ப நிகழ்ச்சி தான், யாருமே இல்லை. அதான் சார், எந்த விதமான அரசியல் நிகழ்வுமே கிடையாது. ஒரு வீடு கிரக பிரவேசம் நீங்க சாதாரணமா கூட போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் சார். நீ தான் போய் நடத்தி இருக்கணும் முன்னின்று. அதான் சார் கேட்கறேன். இப்போ வந்து நீ கூட்டம் கூடுறோம், இன்னும் நீ தெரியாம போங்க, எவ்வளவு இடத்துக்கு தெரியாம போறீங்களா, தெரியாம போயிட்டு வாங்க. என்ன எதுக்கு சும்மா அவனை கூட்டம் கூடினன்றீங்க? நீங்க உங்க கூட்டத்தை நாங்க அந்த லட்சத்துல பார்த்தோமே மாநாட்டிலேயே. நீ ரேம்பாக்கு வந்தாலும் பாதி பேர் கிளம்பியே போயிட்டேனே, அந்த மாதிரி கிளம்பி போறானுங்க. கூட்டம் கூட்டினாங்கடா அவங்களை பார்த்துட்டு இப்போ பெரிய கூட்டம் கூடுறதுக்கு இப்போ நீங்க தான் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. உண்மையை சொல்ல போனா இவர் எங்க போனாலும் கூட்டம் கூடணும்னு சொல்லி பேசுறாருல, இவருக்கு கூட்டமே கிளம்பிச்சு. நீங்க பார்த்தீங்கல்ல அந்த வீடியோவை. நம்ம இதில் வன்மத்தில் பேசுறோமா? இவர் பார்க்க வந்த கூட்டமே கிளம்பிட்டானுங்க சார். அதுவும் ஒரு பிரகாஷ்பதி அறிவி ஜீவி ஒன்று பேசி கார்ல எல்லாம் உட்காந்து போய் கேட்பாங்களாம், அங்க இருந்தா வெளியில வரதுக்கு கஷ்டமா இருக்குமா? எப்பயே பேர் அறிவிடா உங்களுக்குலாம், உங்களெல்லாம் எவன்டா கூப்பிடுறான்? முதல்ல எவன் அவங்கள மீடியாவில் கூப்பிடுறான்? அவனெல்லாம் முதல்ல கூப்பிட்டு கேளியோ, இந்த மாதிரி ஒரு அறிவி ஜீவி நீ பேட்டி அடிக்கிறியே, உனக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்கணும். அவங்களாம் உட்காந்துக்கிட்டு கேட்டா உள்ளேருந்து வெளில வரதுக்கு கஷ்டமாயிடுமா? அது அந்த சவுண்ட் வந்து கார் பார்க்கிங் வரையும் கேட்குமா? ஏன்டா காரை டோரை க்ளோஸ் பண்ணா எப்படிடா கேட்கும்? கொஞ்சமாச்சும் பேசிக் அறிவு வேணா. ₹1 100 பைசா தான்டா, ₹1 88 பைசா சொல்லுவேன் நீ உட்காந்துக்கிட்டு. விஜய் சொன்னா விஜய், அதாவது வடிவேல் என்ன சொல்லுவார்ல, ஒன்னு எத்தனை 2 இல்ல 3 அப்படி சொன்னாதான் நான் உனக்கு வந்து கண்ணுக்கு மாதிரி உனக்கு ஒரு செலவு பண்ணுவாரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இவனுக்கு உலகமே தனி உலகமா இருக்குது உட்காந்துக்கிட்டு. இந்த மாதிரி லட்சத்துல இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து சொந்த அப்பா அம்மாவை வந்து மதிக்கிறமா வேணாமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு கிரக நடக்குது சார். சார் இன்னைக்கு சார் எவ்வளவு குடும்பம், எவ்வளவு பிரச்சனைகள், பகையாளிகள், சண்டைகள், சச்சரவுலாம் இருக்குதான் சார். எவ்வளவு பேர் மன்னிச்சு எல்லாம் போயிட்டு பத்திரிகைலாம் வைக்கிறாங்க சார். இன்னைக்கு பழசெல்லாம் வந்துருனே கல்யாணத்துக்கு வாங்க, எவ்வளவு பேர் கூப்பிடுறாங்க. ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை இல்லையா, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை இல்லையா, ஒரு பங்காளிக்குள்ள சண்டை இல்லையா? எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தான் சார் இருக்கு. ஆனா ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு துக்க நிகழ்வு போய் எல்லாம் கலந்துறாங்க இல்லையா சார்? உட்காந்து ஏங்க திரிஷா வீட்டில் போய் நாய்க்குட்டி உட்காந்து கொஞ்சம் நீங்க உட்காந்து உங்க பர்த்டேக்கு நாங்கள் லட்சக்கணக்கில் ஃபேன்ஸ் வெயிட் பண்றான். ஒரு கையை காட்டிட்டு போனீங்களா? ஒன்று ஒரு அறிக்கை விட்டீங்களா சார்? அறிக்கை விட்டாங்களா சார்? இந்த மாதிரி நான் பர்த்டே அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை, தயவுசெய்து யாரும் வராதிங்கன்னு சொல்லி அறிக்கையா சொல்ல ஒன்றும் கிடையாது. எல்லாம் செய்திகள், எல்லாம் நியூஸ், எல்லாம் பப்ளிசிட்டி. வேற இதை தாண்டி என்ன பண்றாங்க? இப்போ விஜய் வந்தாங்கன்னா எவனும் கண்டுக்க மாட்டான் சார். நான் ஓப்பனா சொல்றேன் சார். விஜய் வந்து எஸ் சந்திர வீட்டுக்கு வந்தாங்கன்னா எவனும் கண்டுக்க மாட்டீங்க. விஜய் வரலன்னு ஒன்று 1000 பேர் பேசுறாங்க, விஜய் வரல. இதுக்கு தான் அவங்க விரும்புறாங்க சார். ஓப்பனா சிம்பிளா சொல்லிடுறேன் சார். இந்த விளம்பரத்தை தான் சார் அந்த குடும்பமும் விரும்புது, அவரும் விரும்புறாரு. வேற ஒன்றும் கிடையாது. அவங்க ஒய்ஃப் பெங்களூர்ல இருக்காங்கன்னாங்க, அது உண்மையா? பெரும்பாலும் வந்து ஒருத்தனுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பர்சனல் வேற, நம்ம வெளிப்படையான விஷயங்கள் வேற. இப்போ அரசியல் பத்தி கேட்குறீங்க, அதெல்லாம் வெளிப்படையான விஷயங்கள். இப்போ வீடை பத்தி வெளிப்படையா வந்துருச்சு. இப்போ நம்ம குடும்ப விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து போக மாட்டோம் எப்பவுமே. எனக்கு தெரிஞ்சு அவருடைய மகன் மட்டும் அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காருன்றது செய்தி சமீபத்தோடு நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மகன் மட்டும் அந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது நல்லபடியா போயிட்டு இருக்குன்றது மட்டும் செய்தி. மற்றபடி எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி நான் பேச மாட்டேன் சார். ஓகே சார், நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.